Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா கோவை சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது திருவாதிரை களி. திருவாதிரை களின்னு சொன்னாலே என்னென்னா ஆருத்ரா தரிசனம் தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். அதாவது சிவன் பார்வதிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சுமங்கலிகளுக்கு இந்த களி வந்து நம்ம கொடுத்தோன்னா ரொம்ப விசேஷம். அதாவது இறைவனுடைய அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த நாள் அன்னைக்கு இந்த திருவாதிரை களி வந்து நம்ம நைவேத்தியம் செஞ்சுட்டு அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அதாவது வீட்டுக்கு வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த களி செய்து கொடுக்கலாம். இது எவ்வளோ எளிமையாக செய்யலாங்கிறத இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம செய்ய போகிறது திருவாதிரை களி. திருவாதிரை களிக்கு நம்ம பச்சரிசி எடுத்துருக்குறோம். இதுக்கு என்னென்னா 3/4 டம்ளர் அளவுக்கு நம்ம பச்சரிசி, 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துருக்குறோம். அதாவது பொங்கல், அதாவது சக்கரை பொங்கல் எவ்வளோ செய்கிறோமோ அதே அளவு தான் குவான்டிட்டி எடுத்துருக்குறோம். இதை வந்து ஒரு 2-3 டைம் நல்லா தண்ணியில் அலசிட்டு நான் வந்து ஒரு 1 hour சோக் பண்ணிவிட்டு இப்போ வந்து என்னென்னா அப்படியே வந்து ட்ரை பண்ணியிருக்கிறோம். இதை வந்து கையில் தொட்டால் ஈரம் இருக்கிற அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அதாவது பாசிப்பருப்பினோட பச்சை வாசம் இருக்கக்கூடாது இந்த களி செய்கிறப்போ. இது வந்து நம்ம ஆருத்ரா தரிசனத்துக்காக அதாவது சுமங்கலி பூஜைக்கு செய்யக்கூடிய களி. இது வந்து ரொம்ப விசேஷமானதும் கூட. இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக செய்யணுங்கிற வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்துட்ருக்கீங்க. அதாவது என்ன, நல்லா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா அதாவது பச்சரிசியில் இருக்கிற அந்த ஸ்மெல் கூட வராது நம்மளுக்கு. அதே மாதிரி நல்லா உணர்த்திடணும். இதை உணர்த்திட்டு இப்போ நம்ம இதை வந்து ரெண்டையுமே கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஈஸியாக எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம ஒரு கடாயில் அப்படியே எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ இதை நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அந்த ஈரமும் போயிடணும், அதே மாதிரி கொஞ்சம் லைட்டாக சூடாகணும், பச்சை வாசம் போயிடணும். மெயினாக வந்து என்னென்னா பாசிப்பருப்பில் இருக்கிற பச்சை வாசனை போயிடணும். இது ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா அரிசியை நல்லா வறுத்துட்டோம். அதாவது கரியக்கூடாது. நம்ம வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பச்சரிசி, பாசிப்பருப்பு இது ரெண்டையும் ஆறிடுச்சு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். திருவாதிரை களிக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 1 டம்ளர் நம்ம அரிசியும் பருப்பு எடுத்துருந்தோம். இதுக்கு வந்து 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். 2, 3. இது பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். கொஞ்சம் குறுனியாக தான் இருக்கணும். அதாவது ஒரு கோர்ஸ் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நரநரனா, அதாவது ரவை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி கொதிக்கிற தண்ணிக்குள்ளே ஆட் பண்ணுறப்போ ஈஸியாக களி செய்யலாம். நீங்கள் அப்படியே கொதிக்கிறதுல விட்டிங்கன்னா நிறைய கட்டி வந்து அதாவது கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்து வச்சுக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும். இதுக்கு நம்ம 1 டம்ளருக்கு 1 டம்ளர் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கோம். நம்ம உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அல்லது 1/2 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பார்க்குறதுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. பட் என்னென்னா குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நல்லா ஜாஸ்தியாகவே வர ஆரம்பிக்கும். நல்லா உப்பி வரும். அதாவது களி வந்து நம்மளுக்கு நிறையாவே கிடைக்கும். 200 கிராமில் தாராளமாக இன்னும் ஒரு 8 பேர் வந்து நல்லா சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். பச்சரிசி வந்து என்னென்னா தண்ணியை நிறைய இழுத்துட்டே இருக்கும். அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னென்னா சிம்மில் வச்சுக்கோங்க. இது வந்து அடி கனமான பாத்திரம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அப்படியே கலர நம்மளுக்கு கரெக்டாக வரும். அப்படியே எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அப்படியே கெட்டி ஆகிட்டே வரும். கட்டி எதுவும் இல்லை. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கடைசியாக நெய் விட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6 ஏலக்காய் அளவுக்கு போட்டுக்கிறோம். ஏன்னா இது நல்லா வாசனையாக இருக்கும் இந்த களி, அதுக்கு ஏலக்காய் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் கை எடுக்காமல். இது கொஞ்சம் கெட்டியானோனையுமே நம்ம வந்து வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா இன்னும் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் சாமி கும்பிட்றப்ப பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா கெட்டி ஆகிடும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு திராட்சை, முந்திரி, தேங்காய் போட்டு தாளிச்சிக்கலாம். நல்லா காஞ்சிடுச்சு. இதுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து ஒரு 30 ml அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 15 முந்திரியை நம்ம 2ஆக உடைச்சி வச்சுருக்கிறோம். நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. இப்போவே நம்ம திராட்சை ஆட் பண்ணிக்கலாம்.
இது நல்லா உப்பி வர டைமில் தேங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். இதுவே உப்பி வந்துடும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு களி கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ களி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறப்ப தான் ஆஃப் பண்ணோம். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா அல்வா பதத்தில் இருக்கும். இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெய் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆட் பண்ணல. உங்களுக்கு வந்து நெய் ஜாஸ்தி ஆட் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். திருவாதிரை களி ரெடி. சுவையான திருவாதிரை களி ரெடி. திருவாதிரை களி எப்படி செஞ்சுங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். அதாவது இது என்னன்னா, இதில் வந்து என்ன நிறையா டைப்ஸில் செய்யலாம். நம்ம வந்து என்ன ரொம்ப ஈஸி மெத்தடில் தான் நம்ம செய்கிறோம். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்லி ரெசிபீஸ் மட்டும் பார்க்கணுன்னா கோபி சுதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். எவ்வதுரைவது உலகம், உலகத்தோடு அவ்வதுரைவது அறிவு. விளக்கம்: உலகம் எவ்வாறு நடைபெறுகின்றதோ உலகத்தோடு பொருந்திய வகையில் தானும் அவ்வாறு வாழ்வதுதான் அறிவுடைமை ஆகும்.